أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா முஹம்மதை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் கடைசியாக 16, 17, 18 மற்றும் 19 இந்த 4 வசனங்களுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் மேலுள்ள 3 வசனங்களை பார்த்து முடித்துவிட்டு கடைசியாக 19வது வசனத்தில் அல்லாஹு தஆலா, நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள், உயர் ரகமான கல்வி என்பது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதுதான் என்பதை நம்மால் இங்கு விளங்கிக் கொள்ள முடிகின்றது. மிக ஆழமான ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா மிக சுருக்கமாக வட்டுருக்கமாக பேசுகின்றான். அதாவது உலகத்திலேயே ஆகச் சிறந்த நன்மை என்பது இதை ஏவுவதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த விளக்கத்தை, இந்த விஷயத்தை, இந்த கல்வியை அடுத்தவர்களுக்கு சொல்வதிருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய இல்ம், இதுதான் மிகப்பெரிய நன்மையை ஏவுவது. எல்லோரிடத்திலும் இதை சொல்வது. முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள், அவர்கள் இவர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ ஒட்டுமொத்த மனிதர்களின் மீதும் ஒரு முஸ்லிமுடைய கடமை அவரிடத்தில் சென்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அவரிடத்தில் நிரூபித்து அவருக்கு புரிய வைப்பது. இது ஆக சிறந்த நன்மை. ஆக சிறந்த பாவத்திலிருந்து அவரை தற்காப்பது. அது எது? மிகப்பெரிய பாவம். உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம், அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாதது அவனுக்கு இணை கற்பிப்பது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்றை புரிய வைப்பது, இந்த நன்மையை ஏவுவது எவ்வளவு சமமானதோ இதற்கு நேரடி சமமாக அவரை அதே பாவத்திலிருந்து பாதுகாப்பது. அல்லாஹ்வை தவிர அவருடைய நம்பிக்கை வேறு எதன் மீது, யாரின் மீது, எந்த சிலையின் மீது, கல்லின் மீது, மரத்தின் மீது இருக்கிறதோ அதிலிருந்து அவருடைய சிந்தனையை அகற்றுவது. இந்த விஷயத்தை தான் ஆழமாக உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களும் செய்தார்கள். ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். ஃபஅலம், நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. பின்பு 2வது கட்டளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத், உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள். முஃமினான ஆண்களுக்காகவும் பாவ மன்னிப்பை தேடுங்கள், முஃமினத்தான பெண்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதின் மூலம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர தூயவர்கள் யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர பரிசுத்தமானவர்கள் யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர குறையில்லாதவர்கள் யாரும் இல்லை, எல்லோரும் குறை உள்ளவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து ப்ரூஃப் செய்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலம் சூரத்துன் நஸ்ர் இறங்கியதற்கு பின்னால் இதே தௌபாவினுடைய வாக்கியத்தை, இஸ்திக்ஃபாருடைய விஷயத்தை அல்லாஹ் சூரத்துன் நஸ்ரிலும் பேசுகின்றான். வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு, நபியே அல்லாஹ்வினுடைய ஹம்தை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், மேலும் அவனிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வஸ்தக்ஃபிர், அவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள். 23 ஆண்டு காலம் உங்களுடைய நுபுவத்தை, நபித்துவ பணியை நாம் சரியாக செய்துவிட்டோம் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். அப்படி நீங்க நினைச்சிடாதீங்க. இப்படி தன்னுடைய பணியை தான் சரியாக செய்திருக்கிறோம், தான் சரியான பாதையில் இருக்கிறோம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் பெருமையின் பாதையில் சென்றவர்கள். அதை நாம் அழித்து விடுவோம். அப்படி அல்ல. நாம் அல்லாஹ் எதை நமக்கு கற்று தந்திருக்கின்றானோ, அல்லாஹ் எந்த வழியில் நம்மை செல்ல சொல்லி இருக்கின்றானோ, அல்லாஹ் நாடிய அளவு, அல்லாஹ் நமக்கு கொடுத்த சக்தியின் அளவு, அல்லாஹினுடைய நாட்டப்படி நாம் அந்த பாதையில் சென்றிருக்கிறோம். என்னையும் அறியாமல், நம்மையும் அறியாமல் குற்றம் குறைகள் இதில் நடந்து கொண்டே இருக்கலாம். யா அல்லாஹ், இதை நீ மன்னித்து விடு.
நாங்கள் முயற்சி செய்த முயற்சிக்கு நீ எங்களுக்கான சன்மானத்தை, ஊதியத்தை, உனது மன்னிப்பை நீ முழுமையாக கொடு, இம்மையிலும் மறுமையிலும் எங்களுடைய இந்த பணியை நீ பொருந்திக்கொள் என்பதை மௌத்து வரைக்கும் ஒவ்வொரு நபர்களும் சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் சரியானதே தவிர, நான் கரெக்டா செஞ்சுட்டேன், நான் பர்ஃபெக்டா முடிச்சுட்டேன், நாங்க கரெக்டான பாதையில இருக்கிறோம், இதுதான் அப்படின்றது சொல்றது நபிக்கே உகந்ததல்லன்ட்டு அல்லாஹ் தஆலா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, நபியே உங்கள் ரப்பினுடைய புகழை நீங்கள் துதிப்பீராக, வஸ்தக்ஃபிருஹு நீங்கள் அவனிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுவீராக. இந்த ஆயத் எப்போது இறங்கியதோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆவதற்கு 2-2.5 மாதங்களுக்கு முன்னால் இந்த சூரா இறங்கியது. அன்று முதல் மௌத்தாகும் வரைக்கும் அதுவரையிலுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்திலே மூழ்கி இருந்தவர்கள் தான். எப்போது இந்த ஆயத் இறங்கியதோ மறுமைக்கான ஈடுபாட்டில் அதிகமாக தயாராக ஆரம்பித்து விட்டார்கள். நான் சொல்றதை நம்ம விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகளும் இபாதத்தில் கழித்தவர்கள் தான். ஒருவேளை தொழுகையை விடல, அவர்களுடைய நற்காரியங்கள்ல எந்த குறையும் வைக்கல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்களுடைய பணியை சிறப்பாக்கிய மேலாக்கிய வைத்திருந்தான். ஆனால் அந்த கடைசி 2 மாதம் சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்கான விஷயத்தில் மூழ்கி விட்டார்கள். அப்படி என்றால் எப்படி இருந்திருக்கும் அந்த 2.5 மாசம்? சதா அல்லாஹ் தான் கதி என்று கடந்தார்கள், சரணாகதி அடைந்து விட்டார்கள் அல்லாஹ்விடத்தில். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார், கடைசி மௌத்துடைய நேரத்திலும் இதை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், அல்லாஹ் நீ தூய்மையானவன், நீ தூய்மையானவன் என்பதை நான் எடுத்துரைக்கிறேன். இந்த உலகத்தில் யாரும் தூய்மையானவர்கள் இல்லை, நானும் தூய்மையானவன் இல்லை. சுப்ஹானக்கல்லாஹும்ம, நீ தூய்மையானவன் என்பதை நான் எடுத்துரைக்கிறேன். வ பிஹம்திக, உனது புகழ் உயர்வானது, உனது புகழுக்குரியவன் நீ என்பதை நான் எடுத்துரைக்கிறேன். அஸ்தக்ஃபிருக, உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பை தேடுகின்றேன். வ அதூபு இலைக்க, உன்னிடத்தில் தௌபா செய்து நான் மேலுகின்றேன். இந்த ஒரு வாக்கியமும் வருகின்றது. இன்னொரு வாக்கியம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், நீ தூய்மையானவன். வ பிஹம்திஹி, உன்னுடைய புகழ் உயர்வானது, நீதான் அத்தனை புகழுக்குரியவன். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பை தேடுகின்றேன். வ அதூபு இலைஹி, அவன் பக்கமே நான் தௌபா செய்து மீள்கின்றேன். இந்த செய்தியை நீங்கள் சஹீஹ் முஸ்லிமிலும் முஸ்னத் அஹ்மதிலும் நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வேறொரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த துஆக்களை பாருங்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்திக்ஃபார். நாம் அத்தனை நபர்களும் இதை மனனம் செய்ய வேண்டும். மனனம் செய்து தொழுகைக்கு வெளியே, தொழுகைக்கு உள்ளே, சஜிதாவில், அத்தஹியாத்தில், மௌத்து வரைக்கும் இதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அல்லாஹும் மக்ஃபிர்லி, அல்லாஹும்ம யா அல்லாஹ் மக்ஃபிர்லி இக்ஃபிர்லி, என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, என்னை நீ மன்னிப்பாயாக. ஹதீஅதி, நான் தவறுதலாக செய்த என்னுடைய பாவங்களையும், ஹதீஅதி வஜஹ்லி, நான் மடமையில் செய்து விட்ட பாவங்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் அறிவாளி யாராவது நம்ம காட்ட முடியுமா? ஆனா நபி அவர்கள் அல்லாஹ் கிட்ட தன்னுடைய பலவீனத்தை, இயலாமையை வெளிப்படுத்துறாங்க. நான் மடமையில் செய்த பாவம், உன்கிட்ட நான் முட்டாள் தானே, நீதான் அறிவாளி, மக்கள் என்னை அறிவாளி என்று சொல்லலாம், ஆனால் உன்னிடம் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவர்கள் முட்டாள் தான், உனது அறிவு பெருசு. வஜஹ்லி, நான் மடமையில் செய்த பாவம். வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி, நான் உன் விஷயத்தில், என்னுடைய காரியத்தில் வரம்பு மீறிவிட்ட என்னுடைய பாவத்தில். சில நேரங்களில் மனிதன் வரம்பு மீறி விடுகின்றான். வரம்பு மீறி செய்துவிட்ட என் பாவத்தை விட்டு நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுகின்றேன். மேலும் வமா அன்த அஅலமு பிஹி மின்னி, வமா அன்த அஅலமு பிஹி மின்னி, நான் அறிந்த வகையில் நான் கேட்கிறேன். நான் அறியாமல் என்னுடைய தவறுகளை எதுவெல்லாம் நீ தவறு என்றும் பாவம் என்றும் நீ அறிந்திருக்கிறாயோ அது எல்லாவற்றை விட்டும் நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுகின்றேன். சொல்லுங்க அப்படி, அல்லாஹும் மக்ஃபிர்லி ஹதீஅதி வ ஜஹ்லி வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி வமா அன்த அஅலமு பிஹி மின்னி, வமா அன்த அஅலமு பிஹி மின்னி. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க பாருங்க, அல்லாஹும் மக்ஃபிர்லி,
யா அல்லாஹ் நீ என்னை மன்னிப்பாயாக, என் பாவங்களை மன்னிப்பாயாக. எப்படிப்பட்ட பாவம்? ஜித்தி, நான் வினையாக செய்துவிட்ட பாவம். அல்லாஹும் மக்ஃபிர்லி ஜித்தி, நான் வினையாக செய்துவிட்ட பாவம். வஹஸ்லி, நான் கேளிக்கையாக வேடிக்கையாக விளையாட்டாக நினைத்து செய்துவிட்ட பாவங்கள். வஹதஇ, நான் தவறுதலாக செய்துவிட்ட பாவம். வஅம்தி, நான் வேண்டும் என்றே செய்துவிட்ட பாவம். பாவம் என்று எனக்கு தெரியும், ஆனால் சில நேரங்களில் மனிதன் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு ஷைத்தானுடைய ரூபத்தில் வஅம்தி, நான் வேண்டும் என்றே செய்துவிட்ட பாவம். வகுல்லு ذلك عندي, என்னிடத்தில் எதுவெல்லாம் பாவம் என்று நீ கருதுவாயோ அது எல்லாவற்றையும் நீ மன்னித்து விடு. ஒரே ஹதீஸ், இரண்டாவது வாக்கியம் மீண்டும் சொல்றேன் பாருங்க. அல்லாஹும் மக்ஃபிர்லி, என் பாவங்களை நீ மன்னித்து விடு. ஜித்தி, நான் வினையாக செய்துவிட்ட பாவம். வஹஸ்லி, நான் கேளிக்கையாக விளையாட்டாக செய்துவிட்ட பாவம். வஹதஇ, நான் தவறுதலாக செய்துவிட்ட பாவம். வஅம்தி, நான் வேண்டும் என்றே செய்துவிட்ட பாவம். வகுல்லு ذلك عندي, எதுவெல்லாம் என்னிடத்தில் பாவம் என்றும் தவறு என்றும் பிழை என்றும் நீ கருதுவாயோ அது எல்லாவற்றை விட்டும் உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பை தேடுகின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள். இது ஒவ்வொரு தொழுகையிலும் சுஜூதிலும் அத்தஹியாத்திலும் கேட்பார்கள். இதை அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் 6398வது இலக்கத்திலும் 6399வது இலக்கத்திலும், ஸஹீஹ் முஸ்லிமில் 5263வது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம். இது தவிர இன்னும் சில இஸ்திக்ஃபார்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மனமுருகி கேட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.